சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, என்னிடம் நீ வருத்தப்பட்டாய் தானே? செல்வ செழிப்பே இல்லை. என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் எப்படி கரை சேர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது இந்த பணம்தான். பணமும் இல்லை, நகையும் இல்லை, செல்வாக்கும் இல்லை. வேலை தேடினாலும் வேலையும் கிடைக்கவில்லை. எப்படி என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் நான் கரை சேர்க்கப் போகிறேன், திருமணம் செய்து வைக்கப் போகிறேன், அவரவர்களுக்கு தேவையானதை எப்படியெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன், நான் வாழ்வதற்கான பணத்தை எப்படி சேமிக்கப் போகிறேன், எதிர்காலத்தையும் சரி, இல்லை நாளை என்ன நடக்கும் என்று நினைத்தாலும் சரிதான் பயமாக இருக்கிறது சாயி. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் சாயி என்று என்னுடைய கோயிலுக்கு வரும் பொழுதும் சரிதான், உன்னுடைய பூஜை அறையில் இருக்கும் பொழுதும் சரிதான், கண்கலங்காத நாட்கள் கிடையாது. நீ இரவில் தூங்கும் பொழுது கூட உன்னுடைய குடும்பம் மட்டும்தான் உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே வரும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், நம் கடமையெல்லாம் சரியாக செய்து விடுவோமா, இல்லை குறை வைப்போமா, நம்மிடம் எப்பொழுது ஒன்றுமே இல்லையே என்று நீ அழாத நாட்கள் கிடையாது. உன்னுடைய ஞாபகம் முழுவதும் உன்னுடைய குடும்பங்கள் தான். உன்னுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது தோன்றும், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கூட இருப்பவர்களை பார்க்கும் பொழுது தோன்றும், இவர்களை எல்லாம் எப்படி நாம் வாழ்க்கையில் கரை சேர்க்கப் போகிறோம், இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்ய போகிறோம். எந்த ஒரு விதத்திலும் முன்னேற்றம் இல்லை. சாப்பிடுகிறோம், தேவையானதை வாங்கிறோம், ஆனால் ஒரு விதத்தில் கூட சேமிப்பு என்பதே கிடையாதே. எப்படி சாயி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறீர்கள் என்று நீ கேட்பாய். அப்படி இருக்கும் பொழுதும் அதிலும் ஒரு விஷயத்தை நீ சொல்வாய் பார். இவ்வளவு இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வழியை காட்டுவீர்கள், அதற்கு தேவையான விஷயத்தை அந்தந்த நேரத்தில் செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு தான் சாயி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் என்று சொல்லும் பொழுது நான் நிச்சயமாக நினைப்பேன், இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்று. தங்கமான பிள்ளையே, நான் யாரை அழைத்து வந்துள்ளேன் பார்த்தியா? லக்ஷ்மி தேவியை அழைத்து வந்துள்ளேன். இந்த பொழுது போன நேரத்தில் நிறைந்த குடத்தோடு, நிறைந்த செல்வ செழிப்புகளோடு, நிறைந்த தங்க குடத்தோடு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் நாங்கள் இருவரும். எங்களை உள்ளே அழைப்பாயா? நீ எப்பொழுது எங்களை உள்ளே அழைக்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதுதானே நடக்கும். நம்பிக்கையோடு எங்களை உள்ளே அழைத்த உன்னை நிச்சயமாக இக்காரணம் கொண்டும் நாங்கள் கைவிட மாட்டோம். நீ என்னை எப்படி பார்க்கிறாய்? ஒரு அப்பாவாகத்தானே பார்க்கிறாய், அதற்கு பிறகுதானே தெய்வமாக பார்க்கிறாய். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவானோ அதே போலவேதான் என்னுடைய பிள்ளை கேட்டதையும், என்னுடைய பிள்ளையின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என் பிள்ளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று ஒரு தகப்பனாக நானும் ஆசைப்படுகிறேன். சிலருக்கு பார்த்தாயானால் மனிதர்களுடைய துணை இருக்கும், அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். சிலருக்கு பார்த்தாயானால் மனிதர்களுடைய துணை இருக்காது, ஆனால் அவர்களுக்கு தெய்வ துணை இருக்கும். அவர்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு மனிதர்களுடைய துணைகள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீயாகத்தான் போராடி ஜெயிக்கிறாய். ஆனால் உனக்கு தெய்வத்தின் துணையானது கம்பீரமாக இருக்கிறது, ஆணித்தரமாக இருக்கிறது. யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் தெய்வத்துணையானது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் லக்ஷ்மி தேவியும் நானும் உன்னுடைய வீட்டிற்கு சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நிச்சயமாக நீ பார், நீ எங்களை நம்பிக்கையோடு வீட்டுக்குள் அழைத்தாய். நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கைக்காகவே நீ நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய். காலம் முழுவதும் உன்னை தோற்றுப்போக நான் விடமாட்டேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து சீரும் சிறப்புமாக நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி தந்து உன்னை வாழ வைப்பேன். யாரையும் எப்பொழுதும் பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், என்னிடம் இதெல்லாம் இருந்தது, இப்பொழுது என்னிடம் எதுவுமே இல்லையே என்ற ஒரு நினைப்புக்கெல்லாம் நீ வர வேண்டாம். நிச்சயமாக உனக்கு எது தேவை அது நிச்சயமாக இந்த அப்பாவிடம் இருந்து கிடைக்கும். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட்டாய். இப்பொழுது என்ன, உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். நீ நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்திருக்கிறாய். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைத்தது கிடையாது. ஆனால் நீ நம்பிக்கையோடு எங்களை வீட்டுக்குள் அழைத்தாய். உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நானும் லக்ஷ்மி தேவியும் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கலாம் என்று வந்துவிட்டோம்.
ஆனால் ஒன்று, வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கட்டும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாழ்க்கையில் வேண்டாம். லக்ஷ்மி தேவி என்று உன்னுடைய வீட்டிற்குள் வருகிறாளோ, நிச்சயமாக அவள் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையாகத்தான் இருப்பாள். அவ்வளவு சீக்கிரமாக யாருடைய வீட்டிற்குள்ளும் அவள் செல்வது கிடையாது. ஆனால் இன்று லக்ஷ்மியானவள் உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாள். கெட்டியமாக பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் அழைத்து வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எத்தனையோ பேர் உன்னை தேவையில்லாத வார்த்தையால் பேசியிருப்பார்கள், பேசி இருக்கிறார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயெல்லாம் மூட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். நீ உயர உயர தானாகவே அவர்களுடைய வாயெல்லாம் மூட ஆரம்பித்துவிடும். அப்பொழுதும் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவார்கள். இவளுக்கு எப்படி திடீரென்று இவ்வளவு வசதி என்றெல்லாம் பேசுவார்கள். நீ கீழே போனாலும் பேசுவார்கள், மேலே வந்தாலும் பேசுவார்கள். அதனால் பேசும் வாயை எப்பொழுதும் மூட முடியாது. உன்னுடைய கடமையை செய், உன் குடும்பத்தை பார், உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள். எல்லாவற்றையும் நான் தருகிறேன். குடும்பம் குடும்பம் என்று சொல்லிவிட்டு உன்னை நீ கவனிக்காமல் இருந்து விடாதே. உனக்கு நான் இருக்கிறேன். தாராளமாக உன் குடும்பத்தையும் உன்னை நான் பார்த்துக்கொள்வேன். கொஞ்சம் உன்னையும் நீ உடம்பையும் பார்த்துக்கொள். குடும்பம் குடும்பம் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ளாமல் இருந்து விடாதே. உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணி வேறே நீதான். நீ சந்தோஷமாகவும் நீ நல்ல சக்தியுடனும் இருந்தால்தான் அந்த குடும்பமானது சந்தோஷமாக இருக்கும். உன் உடம்பை எப்பொழுதும் நன்றாக பார்த்துக்கொள். காலம் முழுவதும் உன்னுடைய ஆரோக்கியம் ஆனது நல்லபடியாகவே இருக்கும். செல்வ செழிப்புகள், ஆரோக்கியங்கள், தீர்க்க ஆயுசுடன் நீ நிச்சயமாக உன் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு இருப்பாய். ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம். எல்லா விஷயங்களும் பணத்தை மட்டுமே சுற்றி இருந்தது உன்னுடைய வாழ்க்கையில். பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. பணமானது உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது என்பதை நீயே பார்த்து என்னிடம் வந்து சொல்வாய். எவ்வளவு மாறிவிட்டது பாருங்கள் சாயி என்னுடைய வாழ்க்கையில். நானோ எதேதோ நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் வந்துவிட்டது பார்த்தீர்களா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுபிக்ஷமான அனைத்து நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்திட என்னுடைய அருளும் என்னுடைய சக்தியும் லக்ஷ்மியின் அனுகிரகமும் செல்வ செழிப்பும் எப்பொழுதும் உன்னோடே இருக்கட்டும். காலம் முழுவதும் அழியாத செல்வங்களுடனும் சந்தோஷங்கள் அழியாமல் எப்பொழுதுமே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைக்கிறேன். எத்தனை நாள்தான் நீயும் ஏதேதோ போட்டு குழப்பிக் கொள்வாய். மங்களகரமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்வதினால்தான் உனக்கு பயமாக இருக்கிறது. பயத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. பயத்தை முதலில் தூக்கி எறி. சந்தோஷத்தை முதலில் நீ வெளியில் கொண்டு வா. காலம் முழுவதும் தோற்றுப்போய் விடுவோமோ என்றெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக சந்தோஷம் உன்னுடைய வாழ்வில் வரும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வரும். எல்லாம் உனக்கு நிலையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். வருவது போவது என்பது அப்படியெல்லாம் இல்லாமல் எது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சார்ந்தது எது வருகிறதோ அது உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கும்படி நானே உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய்கிறேன். என்னிடமிருந்து நீ எதை கேட்டாலும் அது நிரந்தரமாகத்தான் இருக்கும். நம்புங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.